Through this Joe Inst of Physics, we are going to learn about torsional pendulum. Lecture number EP04, course code Ph3151, course name Engineering Physics. Torsional pendulum derivation-க்கான basic things-ஐ pre-request-ல பார்க்கலாம். இந்த basic things only for understanding purpose-க்கு. இது வந்து எக்ஸாமினேஷனில் இந்த பேசிக் ப்ரீ ரிக்வெஸ்ட் எழுதுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு பெண்டுலம்னா என்னென்னு பார்க்கலாம். சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டுலங்கிறது ஒரு சாலிடை ஒரு ஸ்ட்ரிங்கில் கட்டி அந்த ஸ்ட்ரிங்குடைய மறுமுனையை ஒரு ஃபிக்ஸ்ட் பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செட்டப்புக்கு பேர் சிம்பிள் பெண்டுலம். இந்த சிம்பிள் பெண்டுலத்தில் எங்கே ஹேங் ஆகிட்டு இருக்கோ அந்த பாயிண்ட் பேர் பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். நெக்ஸ்ட் இந்த எவ்வளோ தூரம் இந்த பெண்டுலம் மேக்ஸிமம் ரீச் ஆகுதோ அதுக்கு பேர் ஆம்ப்ளிடியூட். இந்த லெஃப்ட் சைடையும் இந்த ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம் ரீச் ஆகும், ரைட் சைட்லேயும் ரீச் ஆகும். இதில் டைம் பீரியட் அப்படிங்கிறது டைம் டேக்கன் டு ஃபினிஷ் ஒன் ஃபுல் ஆசிலேஷன். ஃபுல் ஆசிலேஷன் என்னென்னா இந்த மேக்ஸிமம் லெஃப்ட் போர்ஷன்லேருந்து ரைட் மேக்ஸிமம் போயிட்டு மறுபடியும் அதே லெஃப்ட் மேக்ஸிமம் வந்தால் அதுக்கு பேர் டைம் பீரியட், ஒரு ஆசிலேஷன் பேர். ஓகே, இப்போது இதுவே நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த மீன் பொசிஷன்லேருந்து கால்குலேட் பண்ணலாம். தட் இஸ் ஈக்லிபிரியம் பொசிஷன்லேருந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ பிஃபோர் த ஆசிலேஷன் இந்த பெண்டுலம் இந்த ஸ்ட்ரெயிட் பாயிண்டில் இருக்குது. ஸோ நம்ம ஆசிலேட் பண்ணிட்டோம். மீன் ஈக்லிபிரியம் பொசிஷன்லேருந்து லெஃப்ட் ஒரு ஆஃப் போயிட்டு அகெயின் ஒரு ஃபுல் ரைட் மேக்ஸிமம் போய் மறுபடியும் அதோடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்தால் இதை ஒரு ஆசிலேஷன் சொல்லலாம். ஓகே, இது மாதிரி ரெண்டு வகையிலையும் நீங்கள் ஆசிலேஷனை கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஒரு ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதுதான் time period. So time taken to finish one full oscillation is called time period of simple pendulum. Next, moment of force. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ண வைக்கிறோம். இந்த ஃபோர்ஸுடைய ஹரிசாண்டல் பாத்துக்கு பேர் லைன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு பேர். இந்த ஃபோர்ஸ்னால இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே உள்ள எல்லா பார்ட்டிகளுக்கும் மூமெண்ட் கிடைக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு பேர் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸை எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். அதாவது அந்த ஃபோர்ஸுடைய மேக்னிடியூட் வேல்யூயும் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் வேர் வி ஆர் கால்குலேட்டிங் அண்டு லைன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ஷன். அந்த லைன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ஷனுக்கும் நீங்கள் எந்த பாயிண்டில் அந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸையும் இந்த ஃபோர்ஸோடைய மேக்னிடியூடையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த வேல்யூக்கு பேர் தான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இதை இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்பேனர் இருக்குது. இந்த ஸ்பேனரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு போல்ட்டை கழட்ட ட்ரை பண்ணுறோம். இந்த போல்ட்டுக்கு ஒரு மொமெண்ட் கொடுத்தா தான் இது கழட்ட ஆரம்பிக்கும். அப்போது இந்த ஸ்பேனரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து அழுத்தினோம்னா இங்கே ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னு அர்த்தம். அப்போ இதுதான் இங்கே லைன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ஷன். இந்த லைன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ஷனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் இங்கே இருக்க ஒரு டிஸ்டன்ஸ். இந்த ஃபோர்ஸையும் இந்த டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் அந்த அளவுக்கு தான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த போல்ட்டு மேலே செயல்படும். அந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால தான் இந்த போல்ட்டு கழட்டுறதோ அல்லது டைட் பண்ணுறதோ நடக்க போகுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கப்புள். கப்புள்னாவே நம்மளுக்கு டூன்னு அர்த்தம், ஆப்போசிட் விஷயம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இங்கே ஒரு ராடு இருக்குது. இந்த ராடில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோர்ஸை ஒரு டைரக்ஷனில் நம்ம அப்ளை பண்ணுறோம். அதனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆட்டோமேட்டிக்காகவே இதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸு செயல்பட்டு இந்த ராடை இந்த டைரக்ஷனில் நகர்த்தும். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் அந்த ராடோட ரெண்டு எட்ஜுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை நம்ம டீன்னு வச்சிட்டோம்னா இந்த பேர் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேர் ஆஃப் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த பேருக்கு பேர் கப்புள்னு பேர். ஓகே, இப்போது அந்த கப்புளுடைய மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸை எப்படி நீங்கள் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸு இங்கே எழுதுனீங்களோ அதே மாதிரி கப்புளுக்கும் மொமெண்ட் ஆஃப் கப்புள் எழுதலாம். மொமெண்ட் ஆஃப் கப்புள் எப்படி எழுதுறாங்க அப்படின்னா அந்த ஃபோர்ஸுடைய குவான்டிட்டி, ஆக்சுவலாக நீங்கள் எஃப் கூட இங்கே போட்டுக்கலாம், எஃப் இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட் வேர் த ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங். நெக்ஸ்ட் டார்க்கு. இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸில் ஒரு ஸ்டிக்கை இந்த மாதிரி ஒரு புள்ளி வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த எண்டில் சாலிட் இருக்குது. நம்ம இப்படி ஒரு ஃபோர்ஸை கொடுத்தோம்னா இந்த ஆப்ஜெக்ட் இது மாதிரி ஒரு சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆகும். ஓகே, இதோடைய ஃபோர்ஸ் டைரக்ஷன்னா
இந்த ஃபோர்ஸ் டைரக்ஷன் ஹரிசாண்டல் பிளேனில் இருக்குது அப்படின்னா இதுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் தான் டார்க் ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ டார்க்குங்கிறது என்னென்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் இன் ரொட்டேஷனல் மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட். சரிங்களா, இந்த ஃபோர்ஸுனால இந்த ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸும் சேர்ந்து ஒரு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த பர்டிகுலர் பாயிண்டில் உருவாக்குது. அது என்ன ஆக்ட் பண்ணிட்டு இருக்குன்னா இதோடைய பர்பண்டிகுலர் டைரக்ஷன், இந்த ஹரிசாண்டல் பிளேனுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு பேர் தான் டார்க். அந்த டார்க் ஆக்சுவலாக ஈக்குவேஷன் எழுதணும்னா டார்க் டவ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபோர்ஸ் இன்ட்டு இங்கே டிஸ்டன்ஸை நம்ம சர்க்குலர் பாத் மேக் பண்ணுறதுனால ரேடியஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ டவ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் இன்ட்டு ஆர், இதுதான் டார்க்கோடைய ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு பேசிக் என்ன படிக்கணும் அப்படின்னா ரிஜிடிட்டி மாடுலஸ். ரிஜிடிட்டி மாடுலஸை பொதுவாக ஈட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாகவே மாடுலஸ் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின். இங்கே ரிஜிடிட்டி மாடுலஸ்ங்கிறது ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ், அதாவது டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயின், தட் இஸ் ஷியரிங் ஸ்ட்ரெயின். இது என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு சாலிடு ஒரு கீழ் போர்ஷனில் ஃபிக்ஸ்டாக இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிப்போம். இப்போது நான் இந்த டாப் எண்டில் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறேன். ஃபோர்ஸை கொடுக்கறதுனால இங்கே ஆல்ரெடி இது ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இது ஒரு எலாஸ்டிசிட்டி இருக்குது இந்த ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால நான் கொடுக்குற ஃபோர்ஸ்னால இந்த மெட்டீரியல் இப்போ கொஞ்சம் அப்படி ஸ்லாண்டிங்காக இந்த டைரக்ஷனில் நகர்ந்து சாஞ்சிருக்கு. ஏன்னா இங்கே ஃபிக்ஸ்டாக இருக்குது, இங்கே நவர முடியாது. இந்த மேல் போர்ஷன் மட்டும் தான் இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, இப்போ ஏலேருந்து அது ஏ ப்ரைம்ங்கிற பொசிஷனுக்கு போயிடுச்சு, அது பிலேருந்து பி ப்ரைம்ங்கிற பொசிஷனுக்கு போயிடுச்சு. இப்போது இந்த டாட்டர் லைனை மட்டும் பாருங்கள். இப்போ தான் இது டிஸ்டர்ப்டு கண்டிஷனில் இருக்குது. இந்த டிஸ்டர்ப்டு கண்டிஷனில் அதுக்குள்ளே ஒரு ஃபோர்ஸ் உருவாகிருக்கும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு பேர். அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் பர் ஏரியாவை நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஏற்படுத்தினால உருவாக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட்டு இதோடைய ஷேப் வேரியாக இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஒரிஜினல் ஷேப்லேருந்து அந்த ஆங்கிள் வேரியாக இருக்குது பார்த்தீங்களா, தீட்டா. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் வேரியேஷனுக்கு பேர் ஸ்ட்ரைன்னு பேர். ஸோ ஹரிசாண்டலாக ஒரு ஆங்கிள் வேரியேஷனாக இருக்குது, அதனால் இதுக்கு பேர் ஷியரிங் ஸ்ட்ரெயின். ஜென்ரலாக ஸ்ட்ரெயினாகவே சேஞ்ச் இன் டைமென்ஷன். ஓகே, ஸோ ஜென்ரலி ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்னா மாடுலஸ். ரிஜிடிட்டி மாடுலஸ் அப்படின்னா டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஷியரிங் ஸ்ட்ரெயின். டார்ஷனல் பெண்டுலம் இங்கே தான் மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஃபினேஷன்லேருந்து தான் இந்த டார்ஷனல் பெண்டுலத்துக்கு நான் ஆன்சர் எழுத ஆரம்பிக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தது இந்த டார்ஷனல் பெண்டுலத்துக்கு தேவையான பேசிக்ஸு. இந்த டெஃபினேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் படத்தில் பார்க்குறது ஒரு டார்ஷனல் பெண்டுலம். இந்த டார்ஷனல் பெண்டுலத்தில் டார்ஷன் ஒயர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த டார்ஷன் ஒயருடைய ஒரு எண்டு ஒரு ஃபிக்ஸ்டு கண்டிஷனில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த டார்ஷனல் பெண்டுலத்துடைய இன்னொரு எண்டை ஒரு மெட்டாலிக் டிஸ்கில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு கனெக்ஷனுமே ஸ்ப்ளிட் சூக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு செட்டப்னால தான் கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டார்ஷன் ஒயருடைய லென்த்தை எல்லுன்னும் அதோடைய ரேடியஸை ஆர்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரேடியஸ் ஆறுங்கிறது இந்த மேக்ரோஸ்கோபிக் வியூவில் தெரியும். இந்த ஒயருடைய மேக்ரோஸ்கோபிக் வியூவில் அதோட டயாமீட்டர் 2R காமிச்சிருக்காங்க. அப்படின்னா அதோட ரேடியஸ் ஆர்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்குலர் டிஸ்கை ஒரு ஹரிசாண்டல் பிளேனில் இதே பிளேன்லேயே அப்படியே ரொட்டேட் பண்ணோம்னா இந்த ஒயரில் என்ன நடக்கும்னா ஒரு ட்விஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதுவும் அந்த ட்விஸ்ட்டும் அந்த பாட்டத்தில் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஏன்னா இங்கே ஃபிக்ஸ்டு கண்டிஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல மட்டும்தான் அந்த ட்விஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ட்விஸ்ட் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னா ஆங்கிள் தீட்டா அளவுக்கு இது ட்விஸ்ட் ஆகிருக்குது. ஓகே, இப்போ இந்த டெஃபினேஷனுடைய எக்ஸ்ப்ளனேஷனை நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தா ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நெக்ஸ்ட் ஸ்லைடில் டீட்டெயிலாக பார்க்கலாம். when a disc is rotated in a horizontal plane, இப்போ இந்த டிஸ்க் வந்து இந்த ஹரிசாண்டல் பிளேனில் ரொட்டேட் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு இப்படி ரொட்டேட் ஆகும்போது அங்கே சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன் நடக்க போகுது. சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன்னா என்னென்னா இந்த டிஸ்க்கு இப்படி ஆசிலேட் ஆகணும்னா அதுக்கு ஒரு ஆசலரேஷன் தேவை. அந்த ஆசிலரேஷனுக்கு ஈக்குவலான டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்த ரீஸ்டோரிங் கப்புள் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த ரீஸ்டோரிங் கப்புள் ஆஃப் ஃபோர்ஸ்ங்கிற வார்த்தையை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் அந்த டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் இந்த டயக்ராமில் இந்த டார்ஷனல் பெண்டுலத்தில் உள்ள டார்ஷன் ஒயருடைய இன்டர்னல் வியூவை பார்க்குறீங்க. ஓகே, இது ஒன்லி டார்ஷனல் ஒயர் மட்டும்தான். இந்த டார்ஷனல் ஒயருடைய மேல் எண்டு இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கு.
கீழ் எண்டு ஃப்ரீயாக இருக்குது, பட் இது இதோட கனெக்ட் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஓகே, இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த பாட்டம் ஆஃப் த ஒயர், இந்த ஒயருடைய பாட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, ஜென்ரலாகவே இந்த டார்ஷனல் ஒயரில் நிறைய இன்டர்னல் லேயர்ஸ் இருக்கும். இது அப்படியே லேயர் பை லேயராக அப்படியே நிறைய டிஃப்ரெண்ட் சிலிண்ட்ரிக்கல் லேயராக உள்ளே இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்குள்ளே ஒரு இமேஜினரி லைனை வரைஞ்சிக்கிற மாதிரி பிளான் பண்ணிப்போம். ஏதாவது ஒரு லேயர் எடுத்துக்கிறோம், அந்த லேயர் மேலே ஒரு கோடு வரைஞ்சி இருக்க மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த டிஸ்கை ரொட்டேட் பண்ணுறோம். இந்த டிஸ்கை இப்படி ரைட் லெஃப்ட் ட்விஸ்ட் பண்ணுறோம். இந்த டிஸ்கை ரொட்டேட் ஆகும்போது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதோட டாப் போர்ஷன் ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால இந்த லைனில் இந்த டாப் போர்ஷனில் எந்த வேரியேஷன் இல்லை, இங்கே ஃபிக்ஸ்டாக இருக்குது. இப்படி நம்ம ட்விஸ்ட் பண்ணிட்டதுனால இந்த இன்டர்னல் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருந்த லேயர் இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்துருச்சு. அதாவது இது அப்படியே ட்விஸ்டடாக இருக்குது, இந்த டைரக்ஷனில் ட்விஸ்டடாக இருக்குது. ஓகே, இந்த ட்விஸ்ட் என்ன பண்ணுதுன்னா ஆக்சுவல் பொசிஷன்லேருந்து இங்கே இவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பேர் தீட்டா, இது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அளவுக்கு தான் இந்த டிஸ்க்லேயும் நடந்திருக்கும். ஆக்சுவலாக நம்ம முன்னாடி பார்த்தது ஒயரில் நடந்து பார்த்தோம், அந்த ஒயரில் எந்த அளவுக்கு டிஸ்பிளேஸ் ஆகிருக்கோ அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இந்த டிஸ்க்லேயும் நடந்திருக்கும். இப்போ இங்கே பார்க்கலாம், இவ்வளோ தூரம் நம்ம ட்விஸ்டாக இருக்குது. ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா. இப்படி ட்விஸ்டாக இருக்க கண்டிஷனில் ஒரு 2 ஆப்போசிட் ஃபோர்ஸு புதுசாக உருவாகி அந்த ஃபோர்ஸு ஆல்வேஸ் இந்த டைரக்ஷனில் செயல்பட்டுருக்கும். இந்த பேர் ஆஃப் ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்ஸுக்கு பேர் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு பேர். ஓகே, இப்போ இந்த பேர் ஆஃப் ஃபோர்ஸ்னாவே அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம், ரீஸ்டோரிங் கப்பல். இந்த ரீஸ்டோரிங் கப்பல் ப்ரொடியூஸ் ஆனதுனால மட்டும்தான் இந்த டார்ஷனல் பெண்டுலம் இப்போ ஆசிலேட் ஆக ஆரம்பிக்க போகுது. இது வரைக்கும் நம்ம ட்விஸ்ட் பண்ணி அப்படியே வச்சுருக்கோம், ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்கை ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், இப்படி இவ்வளோ லெஃப்ட் சைடு ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ட்விஸ்ட் பண்ண பிறகு நம்ம ஹேண்டை எடுத்துட்டோம்னா இந்த டிஸ்க் வந்து இப்படி லெஃப்ட் ரைட்டு ஆசிலேட் ஆக போகுது. ஏன் அப்படின்னா இப்போ புதுசாக உருவாச்சு பார்த்தீங்களா ரீஸ்டோரிங் கப்பல், இந்த ஃபோர்ஸ் இந்த சைடு தள்ளும், இந்த ஃபோர்ஸ் ஆப்போசிட்டில் தள்ளும். அதனால் டிஸ்க் என்ன பண்ணுன்னா இப்படி இதே பிளேனில் லெஃப்ட் ரைட்டு ஆசிலேட் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் சொன்னது போல் இந்த எலிமெண்ட்டில் ஏதாவது இந்த சிலிண்ட்ரிக்கல் ஒயரில் நிறைய எலிமெண்ட் ஆஃப் த ஒயர் இருக்கும். இப்போது இது ட்விஸ்ட் ஆன பிறகு இது மாதிரி ஷேப் வேரியாக இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்குல்ல, அதே மாதிரி ஷேப்பில் உள்ள வேரியேஷனுக்கு பேர் ஷேரிங் ஸ்ட்ரைனு. அண்ட் ரீஸ்டோரிங் கப்பல் இஸ் ப்ரொடியூஸ்னு சொன்னேன். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இப்போ சொன்னது போல் 2 ஆப்போசிட் ஃபோர்ஸு வெவ்வேறு டைரக்ஷனில், அதாவது வெவ்வேறு டைரக்ஷன்னா இங்கே ஒரு ஃபோர்ஸ் இப்படி செயல்பட்டுச்சுன்னா இன்னொரு ஃபோர்ஸ் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் செயல்படும். இந்த பேர் ஆஃப் ஃபோர்ஸுக்கு பேர் ரீஸ்டோரிங் கப்பல். இப்போ இந்த ரீஸ்டோரிங் கப்பல் உருவாயிருச்சு. இஃப் த டிஸ்க் இஸ் ரிலீஸ்டு, நான் இதை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா, டிஸ்கை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா த டிஸ்க் வில் ப்ரொடியூஸ் த டார்ஷனல் ஆசிலேஷன். ஸோ இது லெஃப்ட் ரைட்டு இப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போது நான் சொன்னது போல் தீட்டாங்கிறது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதை நம்ம தீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போது டைம் ஆக இதை வேரியேஷன் இருக்குமா, என்ன வேரியேஷன் இருக்கும், இந்த தீட்டா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போது அந்த தீட்டாவில் உள்ள சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் உள்ள சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். சரியா, நெக்ஸ்ட்டு இந்த ஆங்குலர் வெலாசிட்டியும் என்ன பண்ணணும்னா டைமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 0 நோக்கி போயிட்டுருக்கும் இந்த டிஸ்க்கு. ஓகே, அப்போது இந்த ஆங்குலர் வெலாசிட்டிலையும் சேஞ்ச் ஆக போகுது. அந்த ஆங்குலர் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆங்குலர் ஆக்சலரேஷன் சொல்கிறோம். ஸோ டி ஒமேகா டிடி இஸ் ஈக்குவல்ஸ் டு டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இங்கே the couple acting on the disc produce an angular acceleration. அதாவது இந்த ஒயரில் 2 ஆப்போசிட் ஃபோர்ஸு கப்பலாக செயல்படுது, அந்த கப்பலாக செயல்படக்கூடிய ஆப்போசிட் ஃபோர்ஸுக்கு பேர் ரீஸ்டோரிங் கப்பல்னு பேர். இந்த ரீஸ்டோரிங் கப்பல் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த டிஸ்கை ஆக்சலரேட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது எந்த அளவுக்கு ஆக்சலரேட் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலான டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் அங்கே இருந்திருக்கும். இது இன்னொரு வகையில் சொன்னோம்னா இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக தான் அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கும். அது மாதிரி ஒரு மோஷனில் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்னு பேர். இங்கே இந்த டிஸ்க்கு சிம்பிள் ஹார்மானிக் மோஷனுங்கிற மூமெண்ட்டில் இப்படி லெஃப்ட் ரைட்டு ஆக்சிலேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அதாவது நம்ம வி கேன் நாட் கிரியேட் த நியூ எனர்ஜி, நம்ம புதுசாக ஒரு எனர்ஜி உருவாக்க முடியாது. ஸோ டோட்டல் எனர்ஜி அந்த சிஸ்டம் இஸ் கன்சர்வ்ட். ஆல்வேஸ் டோட்டல் எனர்ஜிங்கிறது
கான்ஸ்டன்ட்ஸ் தான். அப்போ டோட்டல் எனர்ஜி நம்ம எப்படி எழுதலாம்? ஜென்ரலாக பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி. ஸோ அடிஷன் ஆஃப் திஸ் டூ எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் எனர்ஜி. நம்ம இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். The potential energy of the wire is equal to the work done. இங்கே ஆக்சுவலாக இங்கே ஒரு ஆக்சிலேட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அப்போ ஏதோ ஒரு வேலை நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ஒர்க் டனுக்கு ஈக்குவலாக தான் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஃபஸ்ட்டு ரீஸ்டோரிங் கப்பல்னால உருவாக்கக்கூடிய ஒர்க் டனை கால்குலேட் பண்ண போகிறோம். அதான் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவலாக இருக்க போகுது. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் 0 to theta c theta into d thetaன்னு சொல்கிறாங்க. இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கவனிக்கலாம். ஜென்ரலாக ஒர்க் டன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். சரியா? இங்கே ஃபோர்ஸுங்கிறது எதை குறிக்குது? ரீஸ்டோரிங் கப்பலை குறிக்குது. ஸோ ரீஸ்டோரிங் கப்பலுங்கிறது தான் ஃபோர்ஸு. ஃபோர்ஸ் இன்ட்டு இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் அந்த டிஸ்க் நகர்ந்துருக்கு? தீட்டா அளவுக்கு நகர்ந்துருக்கு. ஸோ இதுதான் இங்கே ஒர்க் டன். இப்போ இந்த ஒர்க் டனை இந்த இனிஷியல் மீன் பொசிஷன்லேருந்து எந்த அளவுக்கு அது டிஸ்பிளேஸ் ஆகிருக்குதோ தீட்டா அளவுக்கு மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இது வரைக்கும் டி தீட்டாவை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா இந்த ஃபைனல் வேல்யூ எதை சொல்ல போகுது அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சர்க்குலர் டிஸ்கை சொல்ல போகுது. ஓகே, அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு இங்கே இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. நமக்கு தெரியும் கான்ஸ்டன்ட் அப்படியே சி எடுத்துக்கிறோம். தீட்டா டி தீட்டா அவ இன்டகிரேட் பண்ணோம் 0 to theta இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு தெரியும் x power n plus 1 divided by n plus 1. Integration of x power n is equals to x power n plus 1 divided by n plus 1. அதான் இன்டகிரேஷன் ஃபார்முலா. அப்போ இங்கே c அப்படியே வச்சாச்சு. theta power 1 இருக்க மாதிரி எடுத்துப்போம். ஸோ theta power 1 plus 1 that is 2 divided by n plus 1 that is 1 plus 1. இதுதான் இதோடைய இன்டகிரேஷன் வேல்யூ. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ரொட்டேட்டிங் டிஸ்க். இது நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். டயட்டாமிக் மாலிகுலே நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஜென்ரலாக கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆஃப் இன்ட்டு ஐ இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். இங்கே ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, இப்போ நம்மள்கிட்ட ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்று வந்து கைனட்டிக் எனர்ஜி. ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவேஷனை 3னும் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவேஷனை 2 நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். Substitute equation number 2 and 3 in equation number 1. அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனட்டிக் எனர்ஜியும் டோட்டல் எனர்ஜி ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது ஆல்வேஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு பேர். இது ஈக்குவேஷன் நம்பர் 4னு வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா டைமாக தான் ஆசிலேஷன் என்னாகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ டைமை பொறுத்து ஏதோ ஒரு வேரியேஷன் இருக்கிறதுனால நம்ம எபோ ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போது இங்கே டிஃப்ரென்ஷியேட்டட் ஃபார்மேட்டில் இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1/2c கான்ஸ்டன்ட், அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அப்படியே வந்துருச்சு 1/2 into c. ஓகே, தென் தீட்டா ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 theta into d theta by dt. 2 முன்னாடி வந்துடும். 2 theta into d theta by dt. இதுதான் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் தீட்டா ஸ்கொயர். அப்போ இந்த ஹோல் டேர்மையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த டேர்ம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ப்ளஸ் இங்கே 1/2 ஐங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ 1/2 ஐ இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி எடுத்துப்போம். இந்த ஒமேகா ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைமு. அப்போ நமக்கு தெரியும் 2 ஒமேகா இன்ட்டு டி ஒமேகா டிடி. அதுலேருந்து 2 இங்கே வந்துருச்சு ஒமேகா. ஸோ 2 ஒமேகா இன்ட்டு டி ஒமேகா பை டிடி இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஏன் 0? கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது ஈக்குவல்ஸ் டு 0 நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் காமன் வேல்யூஸை கேன்சல் பண்ணிடலாமா? 2 கேன்சல் பண்ணலாம். இங்கேயும் அதே மாதிரி 2 கேன்சல் பண்ணலாம். மீதி என்ன இருக்கோ அப்படியே எழுதுவோம். சி தீட்டா டி தீட்டா பை டிடி ப்ளஸ் ஐ ஒமேகா டி ஒமேகா பை டிடி இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே, நம்மளுக்கு தெரியும் ஆங்குலர் வெலாசிட்டி. இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் அந்த டயக்ராம் பக்கத்தில் எழுதியிருப்போம். சின்ஸ் தி ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா இஸ் ஈக்குவல்ஸ் டு டி தீட்டா பை டிடி. நெக்ஸ்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன். இதை மறுபடியும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது பேர் ஆங்குலர் ஆக்சலரேஷன். டி ஒமேகா பை டிடி இஸ் ஈக்குவல்ஸ் டு டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர். இது ரெண்டும் நம்மளுக்கு நோன் வேல்யூஸ். இந்த நோன் வேல்யூஸை இங்கே இருக்க ஒமேகாவுக்கு பதிலாகவும் டி ஒமேகா பை டிடிக்கு பதிலாகவும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகே, அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம்னா சி தீட்டா டி தீட்டா பை டிடி அப்படியே எழுதிட்டோம். இங்கே இருக்க ஒமேகாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஒமேகா டி ஒமேகா பதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்க ஐ இங்கே எழுதியிருக்காங்க.
ஒமேகாக்கு பதிலாக d theta by dt, ஒமேகாக்கு பதிலாக d theta by dt, d omega by dt க்கு பதிலாக d square theta by dt square, d square theta by dt square is equals to 0. Okay. Next, c theta d theta by dt plus I into d theta by dt into d square theta by dt square is equals to 0. அதாவது அதே ஈக்குவேஷன் மறுபடியும் நான் இங்கே ரெஃபர் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த ரெண்டு டேர்ம்லையும் d theta by dtங்கிறது காமனாக இருக்குதுங்களா, இந்த ப்ளஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும். அப்போ இந்த d theta by dtயை இங்கே காமனாக எடுத்துடலாம். இங்கே மீதி இருக்குது c theta, இந்த ப்ளஸ் சிம்பிள் இங்கே வந்துருச்சு. அடுத்தது I d square theta by dt square, பிகாஸ் இதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம், is equals to 0. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த ஒரு போர்ஷனை ஏன்னு வச்சுப்போம், இந்த ப்ராக்கெட்டில் இருக்க போர்ஷனை பின்னு வச்சுப்போம். அப்போது இதையும் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோனா என்ன அர்த்தம், இதில் ஏதாவது ஒரு வேல்யூ ஏ ஒரு வேளை ஜீரோவாக இருக்கலாம் அல்லது பி ஒரு வேளை ஜீரோவாக இருக்கலாம். அதாவது ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஆன்சர் ஜீரோனா அது ஏதாவது ஒரு வேல்யூ ஜீரோவாக இருந்தால் ஆகணும். அப்போது இங்கே d theta by dt is not equal to 0. ஏன்னா அங்கே ஆசிலேட் ஆகிட்டே தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக ஜீரோ அப்ரப்டாக நிற்கல அது. அப்போ d theta by dt is not equal to 0. அப்போ இது மட்டும் தான் ஜீரோவாக இருக்க முடியும். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் ஃபைனலாக ஜீரோ வரணும். அப்போ இந்த டேர்ம் ஜீரோவாக இருக்கலாம். அதனால் இந்த டேர்மை மட்டும் நம்ம ஜீரோன்னு இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ c theta plus I into d square theta by dt square is equals to 0. ஓகே, இதுக்கப்புறம் இந்த I into d square theta by dt square மட்டும் இங்கே வச்சுட்டு is equals to இங்கே c theta இந்த சைடு போயிருந்துச்சு அப்படின்னா மைனஸ் c thetaவாக போயிருக்கும். இங்கேருந்து இங்கே வரும்போது மைனஸ் c thetaவாக வந்திருக்கும். அடுத்து என்ன பண்ணி இருந்திருக்காங்க, d square theta by dt square மட்டும் வச்சுட்டாங்க. அப்போ இந்த ஐயுமே அங்கே வர்றதுனால இங்கே டிவிஷனில் I வந்துருச்சு. இப்போது d square theta by dt square is equals to minus c theta divided by I. இது ஈக்குவேஷன் நம்பர் 5. இங்கே இந்த நெகட்டிவ் சைன் எதை குறிக்குது அப்படின்னா, the couple tends to decrease the twist of the wire. இது ரீஸ்டோரிங் கப்பல் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக இதோட ட்விஸ்ட்டை குறைய ஆரம்பிக்குது. அதை குறிக்கிறது தான் இந்த மைனஸ் சிம்பிள். ஆக்சுவலாக அது கால்குலேஷன் படி மைனஸ் வந்துச்சு. அந்த மைனஸ் வந்ததுக்கான ஆன்சர் காரணம் என்ன அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட்டு குறைய ஆரம்பிக்குது. இதுதான் அதுக்கான அர்த்தம். இன்னொரு விஷயத்தை இங்கே புரிஞ்சுக்கலாம், இந்த ஈக்குவேஷன் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்கே ஆங்குலர் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் சி இன்டூ தீட்டா டிவைடட் பை ஐ. இங்கே சிங்கிறது கப்பல், அதுவும் கான்ஸ்டன்ட், ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இது ரெண்டுத்தையும் ஒரு வேளை கான்ஸ்டன்டாக இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க, ஆங்குலர் ஆக்சலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது ரீஸ்டோரிங் கப்பல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா? அப்படி இருந்தால் இந்த ஈக்குவேஷன் கரெக்ட் அப்படின்னா இந்த மோஷன் நம்ம என்னன்னு சொல்லலாம், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆக்சிலேஷன் நடக்குது பார்த்தீங்களா, ஆக்சிலேஷனோட டைம் பீரியடை கால்குலேட் பண்ணுறோம். ஜென்ரலாக ஆக்சிலேஷனோட டைம் பீரியட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னென்னா t is equals to 2 into pi root of displacement by acceleration. இது ஜென்ரல் பெண்டுலத்துக்கான டைம் பீரியட் கால்குலேஷன். இங்கே நம்ம கண்டுபிடிச்ச ஆங்குலர் ஆக்சிலரேஷனை சப்ஸ்டிட் பண்ணுவோம். d square theta divided by dt square is equals to minus c theta by I. இது ஆங்குலர் ஆக்சிலரேஷன். நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டான்னு தெரியும். இப்படி தான் தீட்டா அளவுக்கு தான் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே தீட்டாவையும் இந்த வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா t is equals to 2 pi into root of displacement theta. ஆக்சிலரேஷனுங்கிறது இங்கே c theta by I. இங்கே வேல்யூ மட்டும் எடுத்துக்குவோம். டோன்ட் பாதர் அபவுட் த சைன். ஓகேவா? ஒன்லி டேக் த குவான்டிட்டி, மேக்னிடியூட் மட்டும் இங்கே எடுத்துக்கிறீங்க. ஓகே, தென் இது கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். தீட்டாவையும் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணது போனால் மீதி இங்கே 1 டிவைடட் பை சி டிவைடட் பை ஐன்னு இருக்கும். இந்த ஐ இப்போ மேலே போய் ரெசிப்ரோக்கல் ஆகிடுமா? அப்போ t இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 பை ஐ மேலே வந்துருச்சு. ஆல்ரெடி கீழே சி இருக்குது. ஆல்ரெடி இந்த தீட்டா கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் டைம் பீரியட் ஃபார் த ஆக்சிலேஷன். t is equals to 2 pi root of I by c of the torsional pendulum. இது ஈக்குவேஷன் நம்பர் 6 அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கொடுத்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டார்ஷனோடைய ரிஜிடிட்டி மாடுலஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் பை ஷேரிங் ஸ்ட்ரெயின் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். தட் இஸ் கப்புள். இந்த டார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டார்க் எப்படி எழுதுறாங்க, c is equals to eta pi into r power 4 divided by 2l. இது டேரெக்டாக நீங்கள் மேப் பண்ண முடியுதா இந்த இடத்துல. இந்த சி வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் எபோ ஈக்குவேஷன்ஸில். இது வந்து 7th ஈக்குவேஷன் தான் நம்ம டேரெக்டாக எழுதிட்டு 6th ஈக்குவேஷனில் t is equals to 2 pi root of I by cயில் சிக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம்னா tங்கிறது t is equals to 2 pi வரைக்கும் 6th ஈக்குவேஷனை ரெஃபர் பண்ணி எழுதியாச்சு. ரூட் ஆஃபில் ஐயோட வேல்யூ ஒன்றுமே இல்லை, அப்படியே டேரெக்டாக ஐ வச்சுக்கலாம். ஐ எழுதியாச்சு. இங்கே ஒரே ஒரு விஷயம், சிக்கு பதிலாக
eta pi r power 4 divided by 2l ங்கிறது c. இங்க c ங்கிறது இங்க டினாமினேட்டர்ல இருக்கு. ஓகே, அப்போ டினாமினேட்டர்ல இருந்து என்ன பண்ணணும், இங்க ரெசிப்ரோக்கலா மாத்தி எழுதுறோம். ஸோ 2l மேலே போயிருச்சு, eta pi r power 4ங்கிறது கீழே வந்துருச்சு. ஸோ t is equals to 2 pi into root of I into இந்த 2l மேலே வந்ததுனால 2l divided by eta pi r power 4. இது டைம் பீரியடுக்கான கால்குலேஷன். இது இன்னும் கொஞ்சம் ஷேப் பண்ணணும். என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயர் பண்ணோம்னா இங்கே t ஸ்கொயர் ஆகிடும். இது வந்து 4 ஆயிடுச்சு, பை ஸ்கொயர் ஆயிடுச்சுங்க. இது இந்த ஹோல் டேர்மே ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட் கேன்சல் ஆனதுனால இந்த டேர்ம் அப்படியே இங்கே எழுதிடணும். 2il divided by eta pi r power 4. ஓகே, நெக்ஸ்ட் இந்த t ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 4 பை எப்படி வந்துச்சுன்னா, இந்த பையும் இந்த ஸ்கொயரில் இருக்கிற ரெண்டு பையில் ஒரு பையும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது t ஸ்கொயர் 4 ஒரு பை கேன்சல் ஆனது போது மீதி பை 2il இங்கே இருக்குது டிவைடட் பை இந்த பை ஆல்ரெடி கேன்சல் ஆனதுனால ஈட்டா r power 4 மட்டும் வந்துருச்சு. இப்போ இந்த ஈட்டாவையும் டி ஸ்கொயரையும் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஈட்டாவை இங்கேயும் டி ஸ்கொயர் இங்கேயும் கொண்டு வரலாம். அப்போது ஈட்டாவை இங்கே கொண்டு வந்துட்டா மீதி இருக்க இந்த போர்ஷன் இருக்க மட்டும் எழுதுங்க. 4 into 2 8, இந்த பை இங்கே எழுதியாச்சு, எல்லையில் ஐஎல்னு எழுதியிருக்காங்க, அப்படியே மாற்றி எழுதியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. டிவைடட் பை இங்கே r power 4 ஆல்ரெடி இங்கே இருக்குது, இந்த டி ஸ்கொயர் ரீப்ளேஸ் ஆகி இங்கே வந்திருக்கா, அப்போ டி ஸ்கொயர். This is the rigidity modulus kind of equation. So rigidity modulus of the wire eta is equals to 8 pi il divided by t square r power 4. Thus the torsional pendulum is used to find the rigidity modulus of the various material. Okay, and the string இருக்கு பாத்தீங்களா, அந்த string ஓட மெட்டீரியல் ஒரு வேளை depends upon the material, நம்ம என்ன பண்ணலாம், அந்த மெட்டீரியலோட rigidity modulus நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் ஆகுது. இது நீங்கள் ப்ராக்டிக்கல்லையும் பண்ணியிருப்பீங்க, இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ப்ராக்டிக்கலையும் இருக்குது. Thanks for watching this torsional pendulum lecture through Joe Institute of Physics. Kindly share this video to your friends. Thank you.